வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், மனிதன் மனிதனாக வாழ்கிறதுக்காக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. படைத்த இறைவனால், படைத்த அந்த ஒரே இறைவனால் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதம் என்றாலே ஆன்மா, நம்முடைய ஆன்மா தான் வேதம், மனசாட்சி. இந்த மனசாட்சி இல்லாத எந்த மனிதனும் கிடையாது. மனிதர்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அது வேதமாக இருக்குது. அதை நாம் எல்லோரும் மறுத்து வாழ்ந்துட்டுருக்கோம், மறந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மந்திர சொற்களாக பயன்படுத்திகிட்ருக்கோம். இது நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியது, நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடியது. நம்முடைய பிரச்சனைகளுக்கும், நம்முடைய கஷ்டங்களுக்கும், நம்முடைய துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும் காரணங்களை தெளிவுபடுத்தக்கூடியது. அதற்கான மீதுதற்கான ஞானங்களோடு தெளிவுபடுத்தக்கூடியது வேதம். நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் வெளிப்படையாகவோ அந்தரமாகவோ இல்லாமல் இல்லை. அது சிறியதாகவோ பெரியதாகவோ, அல்லது உடல் பிரச்சனையோ, மனப்பிரச்சனையோ, பொருளாதார பிரச்சனைகளோ நம்மளில் இல்லாத யாருமே இல்லை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நமக்கு வந்துச்சு, இதற்கான தெளிவு நமக்கு வேணுமே. அதுலேருந்து நான் மீளணுமே அப்படிங்கிற உணர்வு நம்ம எல்லோரும் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் ஒன்று கூடப்பட்டிருக்கோம். இறைவன் தேர்ந்தெடுத்து யாருக்கு பணிவு இருக்கோ, ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் இருக்கோ, அதை அவன் உணர்ந்து, இப்போ நம்ம எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கான், உங்களுடைய பிரச்சனைகளுக்கும், கஷ்டங்களுக்கும், துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும் என்ன காரணம், வேதத்தை கொண்டு தெளிவுபடுத்தும் பொழுது அதை பணிவோடு ஏற்றுக்கிட்டு திருப்பி நம்ம அவன்கிட்டே ஒப்படைச்சி சரணடைஞ்சோன்னு சொன்னால், அது மலை போல் பிரச்சனை இருந்தாலும் சரி, அது மேகங்கள் போல் கழிந்து விடும். அதனால் இன்றைக்கி நம்ம இருக்கிற பிரச்சனைகள்லாம் அத்தாட்சியாக மாறுறதுக்காக இருக்குது. சோர்வடைஞ்சிட வேண்டாம், கவலைப்பட்டுறவும் வேண்டாம்.